ஹாய் கைஸ், சிக்கமகளூரு ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்னிங் சூப்பராக நம்மளை வெல்கம் பண்ணுற ட்ரெயின் சிக்கமகளூரு யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். ஸோ சிக்கமகளூரு ஷார்ட்டான ஒரு ட்ராவல் சீரீஸை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு கிளம்புறோம். இந்த ட்ரெயின் நமக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். சிக்கமங்களூர்லேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சே நம்ம ட்ராவல் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் தான் இங்கே சிக்கமங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க, பெங்களூர் கேபிட்டல் சிட்டி பெங்களூரை கவர் பண்ணுறதுக்கு. பட் இந்த ட்ரெயினை இந்த வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பட் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறது இல்லை, ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஆன்வர்ட் ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சென்னையிலேருந்து எப்படி சிக்கமங்களூர் ரீச் பண்ணோன்னே. நம்ம ஷிமோகா வீக்லி எக்ஸ்பிரஸில் ஃப்ரைடே நைட்டு கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினில் சென்னையிலேருந்து கிளம்பி கடூரில் இறங்கி கடூர்லேருந்து பஸ் மூலிமா சிக்கமங்களூர் ரீச் பண்ணோம். இப்போ ரிட்டர்ன் நம்ம போகிறது சிக்கமங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் ரிட்டர்ன் போகிறது. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே கவர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு கனெக்டிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். மார்னிங் டைமில் ஆன்வர்ட் ஜேர்னி ஓவர் நைட்டாக பண்ணுது, இப்போ ரிட்டர்ன் ஜேர்னி ஒரு மார்னிங் ஜேர்னியாக கவர் பண்ண போகிறோம். மார்னிங் இப்போ ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்புறோம், எப்படியும் சென்னை போகிறதுக்கு நைட் ஆகிடும். ஸோ என்னென்ன ட்ரெயின்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த பிளாக்ல நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது சிக்கமங்களூர்லேருந்து அடுத்து கடூர் ஜங்ஷன் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டைம் எடுக்கும், 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு 1 hour டைம் எடுக்கும். ஸோ சூப்பரான இந்த ட்ரெயினில் நம்ம லோக்கோலாம் பார்த்துடலாம். ஏன்னா டீசல் லோக்கோ வர பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. பட் கர்நாடகாவில் நீங்கள் அதிகமாக டீசல் லோக்கோஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலே அதிகமாக டீசல் லோக்கோஸ் புல் பண்ணி ஓடுற ட்ரெயின்ஸ்லாம் கர்நாடகாவில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினையும் இந்த ட்ரெயினையும் சிக்கமங்களூர்லேருந்து புல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது WDP 4D KJM கிருஷ்ணராஜபுரம் WDP 4D ஃபுல் ஸ்ட்ரெச்சும் புல் பண்ணோம். ஆனால் என்ன ரிவர்சல்லாம் இருக்குது, கடூர் ஜங்ஷனில் ஒரு ரிவர்சல்லாம் இருக்குது. அதனால் நம்ம கடூர் போய் பார்க்கலாம். இப்போ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே போயிட்டு சிக்கமங்களூர் ஒரு மேஜரான சிட்டி தான் கர்நாடகாவில். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம சீரீஸ் பண்ணும்போதே சிக்கமங்களூரு கர்நாடகாவோட 3rd ஹையஸ்ட் சிட்டி, ஏன்னா எலிவேஷனில் இருக்கிறதுனால 3rd ஹையஸ்ட் சிட்டி இன் கர்நாடகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸு ஒரு 2 வருஷம் முன்னாடியும் அதே 2 ட்ரெயின் தான், இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே 2 ட்ரெயின் தான். ஒன்று ஷிமோகா எக்ஸ்பிரஸ், சிக்கமங்களூர் டு ஷிமோகா எக்ஸ்பிரஸ். அது மார்னிங் 7:10 கிளம்பியிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து அதுதான் கிளம்பியிருக்கும். அதனால தான் நம்ம ட்ரெயினை செகண்ட் பிளாட்ஃபார்மில் நிறுத்தியிருக்காங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிக்கமங்களூர் யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 8 மணிக்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஒரு ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயின் தான் இந்த சிக்கமங்களூரு யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். ஆனால் ஸ்லீப்பர் கோச்லாம் கொடுத்துருக்கிறத பார்த்து ரிசர்வேஷன் இருக்கான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஸ்லீப்பர் கோச்சஸே அன்ரிசர்வ்டாக கொடுக்கக்கூடியது SWRல மட்டும் தான் நடக்கும். இந்த ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா 1, 2 எப்படியும் ஒரு 3-4 கோச் கொடுத்துருப்பாங்க. 14 கோச் டோட்டலாக இருக்குது, எல்லாமே அன்ரிசர்வ்டு தான். ரேக் ஷேரிங் கான்செப்ட் தான் இந்த ட்ரெயினுக்கு. எங்கெங்கேயோலாம் போயிட்டு வருது, அர்சிக்கேரே, பெங்களூரு, சென்னப்பட்டினா, அர்சிக்கேரே, மைசூர், ஷிமோகா டவுனு, எல்லாமே ஒரு மிக்சடு தான். லோக்கோ பக்கத்துலேயே ஒரு ஸ்லீப்பர் கோச் இருந்துச்சு. ஸோ இதிலே தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். யூஸ்வலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படின்னா ஸ்லீப்பர் அன்ரிஸோட மாற்றும் போது மிடில் பர்த்தெல்லாம் எடுத்துருவாங்க. பட் இதில் இன்னும் கன்வெர்ட் பண்ணல, அதே ஸ்லீப்பராக தான் இருக்குது. பட் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸும் நம்ம எக்ஸ்ட்ரா தர தேவையில்லை. சிக்கமகளூருக்கு இப்போ ஒரு டாட்டா, பட் கண்டிப்பாக திரும்பி வருவேன். ஏன்னா பேக்கேஜஸ்லாம் பிளான் பண்ணியாச்சு சிக்கமங்களூரில். அண்ட் இந்த பக்கம் ஸ்டேஷன்லேருந்தே பாருங்களேன், கிளியரான வியூ. முள்ளியனகிரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாணிக்கதாரா பீக்கு, இதெல்லாம் தெளிவாக தெரியுது பாருங்களேன். அந்த மவுண்டன்ஸ் தான், அந்த லைனாக இருக்குல்ல, இந்த மவுண்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான மவுண்டன்ஸ் சிக்கமங்களூரில். முக்கியமான பிளேசஸ்லாம் நம்ம விசிட் பண்ணக்கூடியது அங்கே தான் இருக்குது.
இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த சிக்மங்களூர் டு கட்டூர் ரூட் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ரிசம்பிள் ஆகிறது நம்ம மதுரை தேனி ரூட்டு தான். மதுரை தேனி போடி ரூட்ல இதே மாதிரி ஆண்டிப்பட்டி கணவாய் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ நம்ம ஒரு கணவாய் வழியாக பாஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு. இதே மாதிரியான ரூட்டு அங்கே ஆண்டிப்பட்டி கணவா ரூட்ல இருக்கும். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே போய் கேர்வ் அடிச்சு திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த ரூட்ல வருது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த சிக்மங்களூர்லேருந்து தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்கும். சூப்பராக இருக்குது வியூஸ் ரெண்டு பக்கமுமே. எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தான், ஆனால் ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரியான ஸ்டாப்பிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போகும். ஃபேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ஃபேர் தான் வாங்குவாங்க. ஒருத்தருக்கு 30 ருபீஸ். சிக்மங்களூர்லேருந்து கட்டூர் வரைக்கும் 3 பேருக்கு எடுத்திருக்கோம். 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து வரக்கூடிய லைன். இப்போ நம்ம ட்ரெயின் போய் பிளாட்ஃபார்மில் நின்று ரிவர்சல் எடுத்து திருப்பி இதே லைனில் தான் யஷ்வந்த்பூர் போகும். ஷார்ப் ஆன் டைம் கட்டூர் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 1 hour ஜேர்னியில் நம்ம 40 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த சிக்மங்களூரு டு சென்னை ஜேர்னியில் முதல் கனெக்டிங் ட்ரெயின் ஜேர்னி முடிஞ்சு கட்டூர் ஜங்ஷனில். ஸோ சிக்மங்களூர் டு கட்டூர் தான் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணுற ஸ்ட்ரெச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டூர்லேருந்து பெங்களூரு வரைக்கும் நம்ம இன்னொரு ட்ரெயினை கேட்ச் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரெயின், கர்நாடகாவில் ஓடக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயினை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். சித்தகங்கா எக்ஸ்பிரஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்கே நம்ம தார்வாட்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு டெய்லி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் சித்தகங்கா எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஒரு சில வரலாறு இருக்குது. ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய லெஸ் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். கட்டூர்லேருந்து பாருங்களேன், ரொம்ப சின்ன ஸ்டாப்பிங்ஸை ரொம்ப சின்ன தூரத்தில் கம்மியான ஸ்டாப்பிங்ஸ் வச்சு கவர் பண்ணோம். அந்த ட்ரெயினில் நம்ம புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வந்து 10 மணிக்கு அந்த ட்ரெயின். இன்னொரு 1 hour டைம் இருக்குது நமக்கு. 9:05 நம்ம இங்கே வந்திருக்கோம். 10:10 அந்த ட்ரெயின். ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ, ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 1276 ಧಾರವಾಡ ಮುಂಬೈನಿಂದ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸಿಟಿ ಮುಂಬೈನಕ್ಕೆ ಹೋಗುವ ಧಾರವಾಡ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸಿಟಿ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ನಂಬರ್ 1ರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿದೆ. ஸோ நம்ம வண்டி சித்தகங்கா எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெவி க்ரௌடு வெயிட்டிங்கில் இருக்காங்க கட்டூர்லேருந்து போட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி எந்த க்ரௌடில் வருதுன்னு தெரியல ட்ரெயின். நிறைய அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் அந்த ட்ரெயினில் இருக்குது தான். வெறும் லிமிட்டடாக ஒரு 4 கோச் மட்டும்தான் ரிசர்வில் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே அப்படிங்கிறதுனால மார்னிங் அங்கே ஊர்லேருந்து பெங்களூர் போகிற க்ரௌடு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங் 5:30 அங்கே தார்வாடில் கிளம்புது. 5:30 தார்வாடு, 6 o'clock ஹூப்ளிலேருந்து கிளம்பி நிறையா ஸ்டாப்பிங்ஸ் நடுவில் இருக்குது. கட்டூர் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ் கம்மி. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாப்பிங்ஸை கவர் பண்ணிட்டு தான் வருது. ஸோ க்ரௌடு நம்ம எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணல, செகண்ட் சீட்டிங்லேயே புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம இதே உட்காந்துருக்கோம். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நமக்கு சீட்டு கிடச்சிரும். வந்துட்டாங்க நம்ம சித்தகங்கா. WAP7 புல்லிங்கோட சூப்பராக ஒரு என்ட்ரி.
அண்ட் நமக்கு புக்கிங்கில் கிடச்சிருக்கிறது இந்த கோச் தான், D2. ஸோ நம்ம தார்வாடு ஃபேமஸ் சித்தகங்கா எக்ஸ்பிரஸில் போட் பண்ணியாச்சு. பிளாட்ஃபார்மில் நான் சொன்னேன்ல, எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு கூட்டம் தான். ஆக்சுவலி இது ரிசர்வ்டு கோச் தான், பட் ரிசர்வ்டு கோச்சஸு எல்லாமே ஃபுல்லு. ஏறி இருக்கிறது ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் தான், ஆனால் எல்லாமே ஃபுல்லு. நீங்கள் ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகும்போது D10 D9லாம் பார்த்துருப்பீங்க, பட் அது இந்த ட்ரெயின் கணக்கில் வராது. இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணுற கணக்கில் வரும். இந்த ட்ரெயினுக்கு வந்து 4 ரிசர்வ்டு கோச் தான், D1 D2 D3 D4னு 4 கோச் தான். அதே மாதிரி ஏசி ஒரு கோச் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்கான டைம் அரிசிக்கேரே ஜங்ஷன் தான். ஏன்னா கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல, பட் இங்கே அரிசிக்கேரையில் சூப்பராகவே கிடைக்கும். தட்டு இட்லி, வடை, கார சட்னி. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ரௌடு தான் இந்த ட்ரெயினில் போட் பண்ணுறாங்க. ஆனால் புக்கிங் அந்த ரிசர்வ்டு கோச்சஸ் என்னமோ பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருந்துச்சு. கரண்ட் அவைலபிளாக தான் நாங்களே புக் பண்ணோம். காலையில் தான் புக் பண்ணது. 10 மணிக்கு கிளம்புற ட்ரெயினுக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு தான் நாங்கள் புக் பண்ணோம். கரண்ட் சீட் வந்து ஒரு 90 சீட் அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ்லாம் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க போல் சித்தகங்காவை. அண்ட் டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துட்டோம். டிக்கெட் ஃபேர் வந்து நார்மல் ஃபேர், கரண்ட்டில் புக் பண்ணது நார்மல் ஃபேர் 110 ருபீஸ். ஒருத்தருக்கு 110 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கடலூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் வரைக்குமே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறோம். ட்ரெயின் ஜேர்னின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வழக்கமாக ஆப்புகள் வர்றது சகஜம்தான். அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒன்று நடந்திருக்கு. இந்நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க, பேசாமல் நீ சிக்மங்களூர் வண்டியிலே யஷ்வந்த்பூர் வரைக்கும் போயிருக்கலாமே அப்படின்னு. என்ன பிரச்சனைனா அவன் வந்து பொறுமையாக போய் 2:30 தான் யஷ்வந்த்பூர் ரீச் ஆவான். நம்ம வந்து அங்கே பெங்களூர் போய் பிருந்தாவனை கேட்ச் பண்ணி ஆகணும். கேஎஸ்ஆர் பெங்களூரில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 3:10க்கு கிளம்பும். ஸோ ரொம்ப ஷார்ட் நெருக்கடியில் டைம் இருந்ததுனால சரி அதை வேணாம், நம்ம கடலூர் போய் பின்னாடியே சித்தகங்கா வரான், இவன் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் தான், இவன் வந்து சீக்கிரமே போயிடும். இவனோட டைமிங் வந்து 2 மணிக்கெலாம் கேஎஸ்ஆர் பெங்களூர் போயிடுறது டைமிங்கு. ஸோ அதனால தான் இதில் புக் பண்ணி அப்படியே வந்து பிளாகை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு ட்ரெயின் சிக்மங்களூர் யஷ்வந்த்பூர் ட்ரெயின், அவனால் இப்போ சித்தகங்காவுக்கு ஒரு பிரச்சனை. ஃப்ரண்ட்டில் அவன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டு இருக்கான் அந்த யஷ்வந்த்பூர் ட்ரெயின். எதனால் டிலே ஆச்சுன்னு தெரியல. ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி தான் நிற்கிறான். இப்போ திப்தூர்லேருந்து ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி நிற்கிறான். 45 மினிட்ஸ் டிலேயோடு நிற்கிறான். இப்போ அவன் வந்து லைன் கிளியரன்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து இங்கே சிக்னல் கிடைக்கும், லைன் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பின்னாடியே தான் போய் ஆகணும். பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு லைன் கிளியரன்ஸ் கிடைக்காதனால திப்தூரில் 20 நிமிஷமாக நின்றுட்டுருக்கோம். இன்னும் கூட டிலே ஆகும். எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் கரெக்டாக போய் பிருந்தாவனை பிடிச்சிட்டா போதும்னு இருக்கு. இப்போ ஆக மொத்தத்தில் சம்பவம் பெரிய சம்பவமாக தான் நடந்திருக்கு. லோக்கோ ஃபெயிலியரோ இல்லை லோக்கோவில் ஏதோ ப்ராப்ளம். WAP7 நம்ம சித்தகங்கா எக்ஸ்பிரஸ் வந்து தார்வாட்லேருந்து புல் பண்ணிட்டு வந்த WAP7ல் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஒன்று ஃபெயிலியர் ஆகிருக்கணும், இல்லை இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது, அந்த இன்ஜினை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும். அது நடந்திருக்கு. இப்போ ஒரு WDP4D கொண்டு வந்துட்டு இருக்காங்க அட்டாச் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிடுவாங்க அந்த இன்ஜினுக்கு முன்னாடி, WAP7க்கு முன்னாடி அட்டாச் பண்ணி அந்த லோக்கோ தான் நம்மளை யஷ்வந்த்பூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. சாரி, கேஎஸ்ஆர் வரைக்கும் புல் பண்ண போகுது. தோ வந்தாச்சு பாருங்க, WDP4 கொண்டு வந்துட்டாங்க. பட் என்ன கொஞ்சம் சீக்கிரமே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அரிசிக்கேரையிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. லோக்கோ ரன்னிங்கில் தான் இருக்குது WAP7, ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரில.
எல்லாரும் கூட்டமாக அங்கே நிற்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். இந்த நேரத்தில் இந்த வண்டிக்கான ரேக் ஷேரிங் பற்றியும் பார்த்துடலாம். எத்தனை வண்டி பாருங்களேன், எல்லா வண்டிக்கும் ஒரு பேரும் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணுறது இதோ இங்கே இருக்குது சித்தகங்கா, அதுக்கு மேலே ஒரு இன்டர்சிட்டி, உடையார் எக்ஸ்பிரஸ், ராஜாராணி, சாமுண்டி எக்ஸ்பிரஸ், மைசூர் கேஎஸ்ஆர் பெங்களூரு சாமுண்டி, மைசூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் உடையார், மைசூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் ராஜாராணி. ரூட்டு சேம் தான், ஆனால் இப்போ வேறு வேறு பேர்களில் வேறு வேறு ட்ரெயினாக ஓடுது. எப்படியெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்களேன். நம்ம ஒன்று பிளான் பண்ணி முன்னாடி போகிற ட்ரெயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்த இந்த ட்ரெயினை வந்து ஏறினா இதில் இப்படி ஒரு சம்பவம். ஆன் டைமுக்கு திப்தூர் வந்த நம்ம சித்தகங்கா எக்ஸ்பிரஸ் லோக்கோ ஃபெயிலியர்னால வேறு ஒரு லோக்கோ அட்டாச் பண்ண வேண்டியது இருந்ததுனால ஒரு 1 hour டிலேக்கு அப்புறம் இப்போ இங்கேருந்தே கிளம்ப போகுது. தலைவன் யார் தெரியுதா? நம்ம சிக்மங்களூர் யஷ்வந்த்பூர் வண்டி தான். கொஞ்ச நேரத்தில் இவனை தப்பாக நினச்சிட்டேன். கடைசியில் நம்ம லேட்டானது காரணம் இவன் இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா தும்கூரில் சிக்மங்களூர் யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸை சித்தகங்கா எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் பண்ணோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்குது. பதட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் இப்போ 1:30 ஆகுது. எங்களுக்கு 3:10க்கு பிருந்தாவன் கேஎஸ்ஆர் பெங்களூரில். இப்போ தான் நம்ம தும்கூர் ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக என் கேல்குலேஷன் படி பார்த்தா ஒரு 2:30க்குள்ளே கேஎஸ்ஆர் போயிடும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு மேலே என்ன பிரச்சனைகள் நம்ம சித்தகங்கா காத்துட்ருக்குன்னு தெரில. அண்ட் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு 50% க்ரௌடு யஷ்வந்த்பூரில் இறங்கிடுறாங்க. 2:30க்கு கேஎஸ்ஆர் பெங்களூருவே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், கெஸ் பண்ணேன். பட் இங்கே யஷ்வந்த்பூர் வரத்துக்கே 2:30 கிட்ட ஆயிடுச்சு. பார்க்கலாம், அடுத்து இன்னொரு 40 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. 3:10க்கு பிருந்தாவன். இன்னும் 40 நிமிஷத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், சிக்னல் இஷ்யூ எதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகிடலாம்.
எப்படியோங்க பிரச்சனை இல்லாமல் கேஎஸ்ஆர் வந்தாச்சு. 240 வந்துட்டோம். இன்னொரு ½ அன் ஹவர் டைம் நமக்கு இருக்குது. இது என்ன 8th பிளாட்ஃபார்மு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போகணும். ஏன்னா மோஸ்ட்லி பிருந்தாவன் எப்போவுமே கேஎஸ்ஆர்லேருந்து கிளம்புறது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும். லோக்கோ பார்த்துட்டு அப்படியே நம்ம கோச்சிக்கு போயிடலாம். நம்ம சிக்கமங்களூரு டு சென்னை பயணத்தில் 2 ஸ்ட்ரெச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிக்கமங்களூர் டு கட்டூர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சு அது கரெக்டாக முடிஞ்சு. அந்த கட்டூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் கொஞ்சம் பரபரப்பாக்கிருச்சு. பட் எப்படியோ வந்து நம்ம 3rd ட்ரெயின், இன்னைக்கான 3rd ட்ரெயின் நமக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸை பிடிச்சாச்சு. இங்கேருந்து டேரெக்டாக அப்படியே சென்னை சென்ட்ரல் தான், பெரம்பூர் சென்னை சென்ட்ரல்னு நம்ம இறங்கிக்க போகிறோம். பிருந்தாவன் டைம் பார்த்தீங்கன்னா 3:10 இங்கே எப்போவுமே கிளம்பும். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம 1.2, 2.2 புக்கிங்கில் பண்ணியிருக்கோம், அன்ரிசர்வ்டில் பண்ணியிருக்கோம், vlogலாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான இந்த ஜேர்னியை முடிச்சுக்குவோம். லோக்கோ WAP7 அகெயின், WAP7 கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ ஷெட்டு. புத்தம் புதுசு ஆக்சுவலி இந்த லோக்கோ. பிருந்தாவன் அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பற்றி நம்ம வந்து புதுசாக சொல்ல தேவையே இல்லை. இன்றைக்கி ஒரு நார்மல் ஒர்க்கிங் டே தான். மண்டே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்ட் ஆகிடுச்சு. D11 தான் இன்றைக்கி நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச சீட் டைப் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா வழக்கமாக கிடைக்கிற அந்த ஆப்போசிட் சீட் இல்லாமல் பஸ் டைப் ஆஃப் சீட்டிங் கிடச்சிருக்கு. நல்லபடியாக அப்படியே தூங்கிட்டு போகலாம். இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஜேர்னியில் ஒரு விஷயம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 130 ஸ்பீடு டச் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா ரீசெண்டாக இப்போ தான் ஜோலார்பேட்டை டு பெங்களூரு வரைக்கும் 130 ஸ்பீடு, 130 km/h ஸ்பீடு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தான் இருந்திருக்கு. இனிமேல் வந்து ஜோலார்பேட்டை டு பெங்களூர் வரைக்குமே 130 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் ஷிமோகா எக்ஸ்பிரஸில் வரும்போது அந்த 130 ஸ்பீடு அந்த செக்ஷனில் அச்சீவ் பண்ணலை. பிருந்தாவன் அச்சீவ் பண்ணதான்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணது வீக்லி எக்ஸ்பிரஸில். பட் பிருந்தாவன் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரன்னிங் ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின் இந்த ரூட்டில். ஸோ இவனுக்கு அந்த 130 பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். பெங்களூரு கண்டோன்மெண்ட் இஸ் பேக்குங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த ஸ்டாப்பிங்கு அங்கே வந்து ட்ரெயின்ஸ் நிற்கிறது அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. எந்த ட்ரெயின்ஸுமே நிற்காம தான் போகும், கண்டோன்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணி தான் போகும். பட் இப்போ வந்து பெங்களூர் வர ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்பிசியிலேருந்து கிளம்புற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டாப்பிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சு உள்ள. அதை வந்து எக்ஸ்பேன்ஷனில் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பில்டிங்லாம் கூட டெமாலிஷ் பண்ணிட்டு வேறு புது பில்டிங் கட்ட போகிறாங்க. அண்ட் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்க்கு மேக்ஸிமம் க்ரௌடு, மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் ஃபில் ஆகிற இடம் கிருஷ்ணராஜபுரம். எப்போவுமேங்க எந்த நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே தான் மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க.
குட் ஈவினிங் கைஸ். ஒரு சின்ன தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. நடுவில் நான் செக் பண்ண ஸ்பீடு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த 130 போல் 110 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது தெரில, அப்ரூவல் கொடுத்த மாதிரி நான் நோட்டீஸ் பார்த்தேன். பட் மேபி ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்தே பாரத் சதாப்திலாம் போதில்ல, அந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் மேபி 130 போகும்னு நினைக்கிறேன். போக போக பார்ப்போம் பிருந்தாவன் லால்பாக்லாம் எப்போ வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. அண்ட் ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து ஏதோ லைன் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ட்ரெயினுமே கொஞ்சம் டிலேவாக தான் போயிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடி போகிற டபுள் டக்கரும் டிலேவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா நைட்டே நாங்கள் டின்னர் சாப்பிட்டு ஆகணும். சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஆன்லைன் கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணோம். காட்பாடியில் சர்ச் பண்ணோம். ஆஃபர்லாம் போட்டு 140 ருபீஸ் ஒரு பிரியாணி 140 ருபீஸ்க்கு எங்களுக்கு கிடச்சிது. சரி, வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். Superfast Express platform number 8 पर आ गई है.